இந்த நாளிலே திருவிருந்த ஆராதனை இருப்பதனாலே நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்த வேண்டும். தாழ்த்தணும். அந்த நான் தகுதி அல்ல, என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி தாழ்த்தணும். நம்மை தாழ்த்தினால் அற்புதங்கள் நடக்கும். என்ன நடக்கும்? தலைப்பு என்னவென்றால், நம்மை தாழ்த்தினால் அற்புதங்கள் நடக்கும். நம்ம அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். ஒரு அற்புதம் நடந்தால் நல்லது, இந்த காரியம் நடந்தால் நல்லது, கர்த்தர் தான் சரி செய்யணும், நம்மால் முடியாது, நம்மால் முடியாததை செய்யறதுதான் அற்புதம். அல்லேலூயா. ஆகவே அவைகளை நாம் எதிர்பார்த்து அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். அப்போ நம்ம ஏன் பெற்றுக்கொள்ளலன்னு சொல்லி கேட்டால், நம்மை தாழ்த்தாததுனால், நம்மை தரை மட்டும் தாழ்த்தும், தரை மட்டும் தாழ்த்தும். தாழ்த்தின 3 பேரை குறித்து நாம் பார்க்கிறோம். 38 வருஷமாக சிறையில் இருந்த ஒரு மனிதனை பார்க்கிறோம். 38 வருஷமா எங்க இருக்கிறான்? சிறையில் இருக்கிறான், சிறைச்சாலையிலே இருக்கிறான். இப்போ போடுறாங்களே அந்த ஆயுள் தண்டனை, 40 வருஷம் 35 வருஷம்லாம், அந்த மாதிரி அந்த நாட்களையும் கொடுக்குறான். 38 வருஷமா யோயாக்கீன் என்ற அரசன் சிறைச்சாலையிலே இருக்கான். பாபிலோன் சிறைச்சாலையிலே இருக்கிறான். அவன் ராஜா, அவன் ஒரு ராஜாவாக இருக்கிறான். 2 ராஜாக்கள் 24:8 வாசிக்கிறோம். யோயாக்கீன் எருசலேமிலே 3 மாதம் ஆட்சி செய்தான் என்று பார்க்கிறோம். ஒன்பதாம் வசனத்திலே அவன் பொல்லாப்பு செய்தான் என்று வாசிக்கிறோம். அவன் ஒரு பொல்லாத மனிதனாக இருக்கிறான். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களிலேயே அவன் பொல்லாத ஒரு மனிதனாக, அந்த தேசத்திலே விக்கிரகாராதனைகளை ஆதரிக்கிறவனாக, அவன் பெருமை உள்ளவனாக, மேட்டுமை உள்ளவனாக, தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாக இருப்பதனாலே அவன் தன்னை தாழ்த்துகிறவனாக பெருமை உள்ளவனாக இருக்கிறான். அதனால ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை தூரமான தேசத்துக்கு கொண்டு போனார். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்து அவனை சிறைப்பிடித்து அவனையும் அவனோடு இருந்த எல்லாரையும் என்ன செய்தான்? கொண்டு போயிட்டான். அவனோடு இருந்தவங்களையும் கொண்டு போயிட்டான் என்று சொல்லி நம்ம அதில் வாசிக்கிறோம். இருபதாம் வசனம் வாசிங்க. எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீருமளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிய ராஜாவுக்கு விரோதமாக கலகமும் பண்ணினான். சிதேக்கியா 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் தானே? ராஜாக்கள் 24 15ஆம் வசனம் வாசிங்க. 15. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் புரியுங்களா? அவன் என்ன செய்தான்? மனைவி, பிள்ளைகள், குடும்பம், பராக்கிரமசாலிகள், பிரதானிகள் என்ன செய்யலாம்? முக்கியமான நல்லா பண்ணுவான். கீழே வாசிங்கன்னா தச்சர், பொன் தச்சர், 1000 பேர் பலசாலிகள் பாருங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க? பிடிச்சி நல்லவர்கள், நல்ல செழிப்பானவங்க, நல்ல படித்தவர்கள், நல்ல பலசாலிகள்
அப்படிதான் கொண்டு போவோம். ஒன்றுக்கும் இல்லாத பலவீனமாக இருக்கிறவங்களை கொண்டு போய் என்ன செய்யாது. அதனால பாருங்க, எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க. இந்த யோயாக்கீம் செய்த தவறுனாலே தேசமே என்ன செய்யறது? இப்போ சிறைக்குள்ள போகுது. எங்க போகுதுமா? நீங்க செய்யற பாவத்தினாலே உங்க குடும்பமே என்ன பண்ணுது? கஷ்டப்படுது, பாடுபடுது. வேதனை, துக்கம், கண்ணீர், கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள். எத்தனை வருஷம்? 38 வருஷம். 38 வருஷம் பாடுவார் சிறையில் இருக்குன்னா பார்க்க எவ்வளவு கஷ்டம் பார்க்க. அதுக்கு இந்த கொல்லாம செய்யாம, பெருமை இல்லாம, தாழ்மையா இருந்தாங்கன்னா அந்த கஷ்டம் வருமா? வராதுல. அப்படி அவன் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சிறைச்சாலையிலையும் வேதனைப்பட்டு, மனைவி நோக்கம் கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி எப்பவே உணர்ந்தான்? 37 வருஷத்தின் கடைசியில உணர்ந்தான். எப்ப உணர்ந்தாமா? 37ஆம் வருஷம் கடைசி நாட்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த காலங்கள் வருது. 2 ராஜாக்கள் 25, 27 வாசியங்கள் போது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியில ஏவில் மொராதாக்-என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவான யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி, அப்படில அப்ப கடைசி நேரம் தான் என்ன செய்யறான்? இனி அவனுடைய வாழ்க்கை முடியும்னு அவன் நினைச்சானே தெரியல. இனி ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவோம், நம்மளுடைய தவறுகளை எல்லாம் அறிக்கை செய்வோம், குற்றத்தை ஒப்புக்கொள்வோம் சொல்லி ஆண்டவரிடத்தில் என்ன செய்யறான்? அறிக்கை செய்கிறான். செய்தேன். அவன் மனம் திரும்புகிறான். அவன் தன்னை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறான். அப்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த தேசத்துக்கு இன்னொரு ராஜாவை கொண்டு வந்தார். ஒரு ராஜாவை கொண்டு வர. உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு சொன்னா ஒரு ஆளை கொண்டு வருவார். அல்லேலூயா. யாரை கொண்டாலும் உங்களுக்கு உதவி செய்வார். சென்னையில ஒரு சகோதரி பஸ்ஸுக்கு போகும்போது ஒரு பாஸ்டர் சுவிசேஷம் சொன்னார். ஒரு நோட்டீஸை கொடுத்து, இதை படிமா, வேலையில உனக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பொண்ணுக்கு வேலையில கஷ்டம் இருக்கு, அவ யாருன்னே தெரியாது. அது நோட்டீஸ் கொடுத்து சொல்லிட்டேன். அப்ப அவளுக்கு வேலையில ஒரு அதிகாரி ரொம்ப பிரச்சனை பண்றா. அதுல கீழே அட்ரஸ் இருக்கு, இந்த பாஸ்டர் அட்ரஸ். அந்த அட்ரஸுக்கு ஐநாவதுக்கு என்ன செய், ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஆராதனை இருக்கும், உனக்கா ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் பசங்களுக்கு இறங்கி போயிட்டாரு. இந்த பொண்ணு ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு வந்தேன். ஒரு நாளே சொல்லுங்க, சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர் அவனை வந்து பார்க்க, ஐயா நீங்க பஸ்ஸில் என்னை சந்திச்சிங்கல்ல, நான் ஆபீஸில் எங்கள் அதிகாரி ரொம்ப பிரச்சனை பண்ணாரு, நீ ஆந்திராவுக்கு அனுப்புறேங்கிறாரு. நான் எப்படியோ போக முடியும், அங்கே போய் நான் தனியாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். அப்படியா சொல்லி ஜோம் பண்ணாரு பாருங்க. ஒரு மாசத்துலயே அந்த அதிகாரிக்கு தான் மாற்றம் கிடைச்சது. அதிகாரிக்கு ஆண்டு தூங்கி இங்கே கொண்டு போயிட்டாரு. அல்லேலூயா. தூரமாக கொண்டு போயிட்டாரு. அங்கே வேற ஒரு ஆளை கொண்டு வந்தாரு. அவர் நல்ல மனுஷனார். அல்லேலூயா. அந்த பொண்ணுக்கு கஷ்டங்களை கொடுக்கல. அவர் ரட்சிக்கப்பட்ட இன்னைக்கு ஆண்டோட பிள்ளையா இருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் தாழ்த்தி மனம் திரும்பி நம்முடைய காரியங்களை தேவனத்திலே நாம் சொல்லும்போது தேவன் நம்ம இறக்கமாக இருந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இந்த 38 வருஷம் வச்சு இவனுக்கு வாழ்க்கை முடிய போகுது. இப்ப போய் அவனை விடுவிச்சு என்ன பண்ணான்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கல. அல்லேலூயா. என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி அவனை விடுவிக்காமல் இருக்கல, அவனை விடுவிக்கிறார். 38 வருஷம் அந்த மனுஷனை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர. அதை வாசிக்கிறோம். 27ஆம் வசனத்து கடைசியில அவன் தலையை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி, சிறைச்சாலையிலிருந்து புறப்பட வெளியே கொண்டு வந்து அவன் தலையை உயர்த்தி அவனோட
பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோட பாபிலோடு இருந்த ராஜாக்களின் சிங்காசனம் மேலாக உயரமா வைத்திருப்பாங்க. உயரமா வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரிழந்த சகல நாளும் தனக்கு முன்பாக பாருங்க, சிறைச்சாலையில கொடுக்க தின்னுட்டு நின்றுகிட்டே தான் சாப்பிடணும். இந்த வழிப்பறி ஹோட்டல் இருக்குல்ல, வழிப்பறி ஹோட்டல், என்ன ஹோட்டல்? வழிப்பறி ஹோட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப காசு வாங்குவாங்கன்னு அர்த்தம். இந்த பஸ் எல்லாம் போய் நின்று கொஞ்சம் நேரம் நிறுத்தியிருப்பாங்க, 10 நிமிஷம் நிற்குங்களுக்கு. அங்கே காசு அதிகமாக வாங்குவாங்க. அதுக்கு ஒரு பாசம் சொல்றாரு, வழிப்பறி ஹோட்டல். ஆமாம், 10 ரூபா இருக்கிற பொருள் 20 ரூபாமா. ஆகவே ஏன்னா அது வழியில் இருக்குது, வேற கடைகள் கிடையாது. அதனால அது மாதிரி சிறைச்சாலை வஸ்திரங்களை எல்லாம் மாற்றி உயிரோடு இந்த சகல நாளும் தனக்கு முன்பாக புகழ்ந்தனம் மறுபடி செய்தார். ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாருப்பா? ஏவில் மனதாக்காகிய தேவன் உங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். முன்னாலே உங்களுக்கு ஒரு தேவன் இருந்தான், சாத்தான். அப்ப என்ன? சாத்தான். சாத்தான் உங்களுக்கு தேவனாக இருந்தார். இப்பொழுது ஏவில் மனதாக்கனும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை என்ன செய்வாருமா? சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணுவார். அல்லேலூயா. வியாதிகளாகிய சிறைச்சாலைகள், கடனாகிய சிறைச்சாலைகள், நிறைய கண்ணீர் வேதனை துன்பமாகிய சிறைச்சாலையிலிருந்து உங்களை புறப்பட பண்ணுவார். அல்லேலூயா. புறப்படுவீர்கள். அதிலே கிடக்க மாட்டீர்கள், அதிலே இருந்து கஷ்டப்பட மாட்டீர்கள். தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்கிற ஒரு கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. மனதுருகிற கர்த்தர் வந்திருக்கிறார். இயேசு என்னும் நல்ல தேவன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கப்பட போகிறார். உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீரும் கஷ்டங்களும் மாறப்போகிறது. தண்ணீரை ரசமாய் மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், கசப்புகள், எல்லா துன்பங்களையும் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஆமாம், மாற்றுவோம். ஆகவே 38ஆம் வருடம் 37 வருடத்தின் கடைசி நாட்களிலே தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினது போல நீங்கள் என்ன செய்யுங்க? ஆண்டவரிடத்துல உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாட்களாக கூட இருக்கலாம். நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஜெபம் பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ரசிவரை ஆயுசு காலங்களை கூட்டி தருவார். அல்லேலூயா. ஆயுசு காலங்களை கூட்டி தருகிறவர் நம்முடைய தேவன். இசைக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் என்ன செய்தார்? கூட்டி கொடுத்தார் இல்லையா? அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்வார். உங்களை தாழ்த்த வேண்டும், தாழ்த்த வேண்டும். உங்களை தாழ்த்த 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 உங்களை உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம கடந்து செல்வோம். 3 வருட பஞ்சம் மாறி எலியா தன்னை தாழ்த்தினதுனாலே பஞ்சத்தை ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். இந்த எலியா தான் மழை வரக்கூடாதுன்னு சொன்னவர். அப்புறம் மழை வரணும்னு சொல்லி என்ன செய்தாரு? அவர் தான் ஜெபம் பண்ணார். ஆமா, ராஜாக்கள் 18:42 வாசிக்கிறோம். எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். அந்த எலியா எப்படி ஜெபம் பண்றாங்க? அவன் அதுக்கு முன்னதாக அந்த பாகாலின் தெய்வங்களை வணங்கினவங்க எல்லாம் கூப்பிட்டு கர்மேல் மலையில கொண்டு போய் ஆகாப் ராஜாவையும் அழைத்து அங்கோட பூசாரிகள் எல்லாம் கொண்டு போய் வந்து
அந்த தேசத்து ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி அவன் ஒரு என்ன செய்தான், ஒரு பலி செலுத்தக்கூடியவனாக இருந்தான். அந்த ஜனங்கள் பலி செலுத்தி அந்த பலி அங்கீகரிக்கப்படலை. எலியா பலி செலுத்தி அங்கீகரிக்கப்படலை. அப்ப கர்த்தரே தேவன் என்று முழங்கினார்கள். ஆனாலும் என்ன செய்ய, பஞ்சம் மாறல, பஞ்சம் மாறல. ஏன்னா எலியாவுக்கு கொஞ்சம் பெருமை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜோமன்னா ஆண்டவர் அக்னி இறக்கி எல்லாத்தையும் நம்மளால தான் இந்த அற்புதம் நடந்தது. சிலர் நினைக்கிறது நம்மளால தான் நடந்தது. அதுதான் உங்களுக்கு இருந்தது, உங்களுக்கு அற்புதம் நடக்காம போயிருது. உங்களை தாழ்த்தணும். நான் நல்ல அல்லேலூயா, நான் நல்ல நீதான் என்று சொல்லி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே எலியா கொஞ்சம் பெருமைப்பட்டுப்பார்த்து நினைக்கிறேன். மழை பெய்யல. அப்புறம் என்ன பண்றாரு, மேலே ஏறினார். இந்த பலியெல்லாம் செலுத்தி முடிஞ்ச வர மலையில எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிகரத்துக்கு ஏறிட்டார். எங்க ஏற்றாருமா, சிகரத்துக்கு மேல போயிட்டாரு. போயிட்டு அங்க போய் ஜெபம் பண்றாரு. தன்னுடைய முகம் தன்னுடைய முழங்காலில் பட குனிந்து, முழங்காலில் பட குனிந்து, தரையிலே பணிந்து, தரையில பணிந்து பாருங்க எப்படிலாம் பண்றாரு. அப்படியெல்லாம் தன்னை தாழ்த்தினதுனாலே என்ன செய்தது, மழை பெய்தது. ஆமா, எலியா தன்னை என்ன செய்தாரு, தாழ்த்தணும். தரையை பணிந்து, முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அப்படி ஜெபம் பண்ற. ஜெபம் பண்ணிட்டு பார்க்குறாரு, இவ்வளவு நம்ம தாழ்த்திட்டோம், ரொம்ப தாழ்த்திட்டோம். அதனால என்ன செய்யணும், மழை வந்துடும் சொல்லிட்டு அங்க வேலைக்காரனை பார்த்து, நீ போய் இந்த சமுத்திரமாக பார்த்து வெட்டி பாரு, மேகம் ஏதாவது வருதான்னு பாரு அப்படின்னு. அவன் ஒன்றும் வரலன்றான், ஒண்ணுமே வரலன்றான். அப்புறம் மறுபடியும் என்ன செய்யறாரு, மறுபடியும் ஜெபம் பண்றார். அப்ப அவன் சொல்றாரு, மறுபடியும் வந்து ஒண்ணுமில்லைன்றான். 7 தடவை நீ என்ன செய்யணும், பார்த்துட்டு வரணும். இங்கிருந்து போ, பார்த்துட்டு வா, பிறகு பார்த்துட்டு வா, பிறகு பார்த்துட்டு வா. அப்படி 7 தடவை நீ பார்த்துட்டு வந்தீங்கன்னா வந்து என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாரு. நீ சோர்ந்து போகாம 7 தடவை என்ன செய்ய, போய் பார் அப்படின்னு சொல்லி 7 முறை அவன் என்ன செய்தான், போய் பார்த்துட்டு வர்றான். 7வது முறை அவர் தன்னை தாழ்த்தி முக்கியமாக ஒப்பு கொடுக்கிறார். ஆமா, குனிஞ்சு தரையில பணிந்து இப்படி அவர் செய்யும்போது அவர்கிட்ட ரொம்ப பலவீனமாயிருது. ஆண்டவர் சரிப்பா போதும், 7 தான் பூரணமா தன்னை ஒப்பு கொடுத்துட்டான் என்று சொல்லி ஒரு மேகத்தை அனுப்பினார். அது எவ்வளவு இருக்கு மேகம், ஒரு கையளவு தான் இருக்கு. அந்த பாட்டு கூட பாருங்க, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, என் தேச எல்லையெங்கோ பெருமழை வேண்டுமே, என் தேச எல்லையெங்கோ அருள்மழை வேண்டுமே, மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்ம எப்போதும் இந்த சமூகத்தில் தாழ்த்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அந்த எலியா அவ்வளவு அற்புதங்களை செய்தோம், என்ன செய்யல, மழை பெய்யல. தன்னை தாழ்த்தி அவன் ஜெபம் பண்ணான். நீங்க இந்த மாதிரி நினைக்கிறது, அவன் ஜெபம் பண்ணல, அவன் அப்படி போறான் போய் வாசிக்கல அப்படி நம்ம மற்றவங்களையே குறை சொல்லிட்டு எலியா அப்படிதான் இருந்தான். நான் ஒருவன் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நான் ஒருவன் தான், தீர்க்கதரிசிகள் நான் ஒருவன் தான் இருக்கிறேன்,
நான் இப்போது உனக்கு முன்பாக நிற்கிறேன் அப்படின்றான். ஒரு ஆண்டவர் சரியான பாடம் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நான் ஒருத்தன் தான் நிற்கிறேன், உனக்கு முன்பாக நிற்கிறேன் நான் அப்படிங்கிற பெருமையெல்லாம் அடிச்சு உடைக்கிறேன்னு சொல்லி உடைச்சு நொறுக்கி அவனுடைய வாயை கொண்டே அவன் உடைச்சான். அல்லேலூயா. அவன் வாயை கொண்டே அவனே மழை இல்லை அங்கே வரல பெய்யக்கூடாதுன்றான். அப்புறம் பெய்யணுன்றான். நீ அவனை கொண்டே நியாயம் தீர்த்து அவனுடைய வாயை கொண்டே நியாயம் தீர்த்தான். நம்ம சொல்ற வார்த்தைகளே சில நேரம் நம்மையே நியாயம் தீர்க்கும். நம்ம எப்படி செய்வோம்? நியாயம் தீர்க்கிறோம். அதனால ரொம்ப கவனமா பேசணும். தேவ சமூகத்துல துணிகரமாய் பேசக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. துணிகரமா பேசிடக்கூடாது. கர்த்தர் சொன்னார்னு சொல்லிடக்கூடாது. சொல்லாததான் கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, நான் அப்படி சொல்றது இல்லை. யாரும் கேட்டா கூட என்ன கர்த்தர் சொன்ன சொல்றது இல்லை. அதனால சிலருக்கு பாஸ்டரோட கர்த்தர் பேசுறது இல்லைன்னு சொல்லி நினைச்சுக்கிடுவாங்க. பரவாயில்ல, பரவாயில்ல, நீங்க எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல. அதுக்காக நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லாத சொன்னான்னு சொல்ல வேதம் சொல், பைபிள் சொல்லு. எதுதான் நம்ம சொல்லணும் அப்படியே கர்த்தர் சொல்றாருன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி 7 முறை அவன் தன்னை தாழ்த்தின போதே அவனுக்கே போதும் போதும் ஆகி போச்சு. அப்ப இந்த சூழ்நிலையில் தான் என்ன வருது? என்னால முடியாத ஆண்டவனே, இனியும் நான் தரையில விழுந்து முழங்கால் முகம் படும்படி நான் குனிந்து எழுந்திருக்க முடியல, எனக்கு வயசாயிட்டு அப்படிங்கிற சொல்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போதுதான் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. ஆமா, நீங்களும் ஜெபத்தில் அவன் சிகரத்தில் ஏறின மாதிரி ஏறணும். அல்லேலூயா. என்னமா ஒரு அரைகுறையான ஜெபம் அல்ல. உங்கள் ஜெபம் பூரணமாய் அந்த கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தை எட்ட வேண்டும். அல்லேலூயா. சிகரத்துக்கு நீங்கள் ஏறணும். உங்க ஜெபம் மேல ஏறணும். ஏற ஏற ஏறதா ஆண்டவரே, நீ ஏற முடியாதப்பா என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு வேலையா சொல்லுவோம். நம்ம அதனால 3 வருடம் வராத மழை, பெய்யாத மழை என்ன செய்ததுதான் பெய்யுது. அதெல்லாம் பஞ்சம் தீர்ந்துருச்சு. பஞ்சம் எலியா பிரார்த்தனைனால பஞ்சம் தீர்ந்துருச்சு. அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? பெற்றோர் பெரியவர்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். பெரியவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே குடும்பம் பிழைத்திருக்கும். அல்லேலூயா. பிள்ளைகள் பிழைத்திருப்பார்கள். கணவன் பிழைத்திருப்பான். சொந்த பந்தங்கள் பிழைத்திருக்கும். அல்லேலூயா. நீங்க உங்களுக்காக, குடும்பங்களுக்காக, தேசங்களுக்காக, இனஜன பந்துகளுக்காக என்ன செய்யணும்? எப்போதும் ஜெபிக்கணும். எங்க மாமனார் இருந்தா அவர் கந்தசாமி, அவர் பேர் கந்தசாமி. இயேசுவுக்கும் கந்தசாமி பேர். இயேசுவுக்கு முருகன்னா என்ன அர்த்தமா? முருகன்னா அழகுன்னு அர்த்தம். முருகன்னா அழகு. அழகானவர் யார்? இயேசு தானே. அல்லேலூயா. அப்ப முருகன்னா இயேசு முருகன் சொல்றாங்க. சிவன் தான் பிதா. சிவன் தான் சிவன், அவதான் பிதா. குமாரன் குமரன். முருகனுக்கு என்ன பேர்? என்ன? குமரன். குமாரன் யாரு? குமாரன். அதனால ஜனங்கள் அதை இன்னும் இயேசுதான் என்பதை இன்னும் அறியாமல் இருக்கிறார். இருந்த இதெல்லாமோ பேர் வச்சு கூட்டான். ஆனால் நம்ம எலியா போல நம்ம நேரடியா போறோம். நேரடியா போறோம். மலையின் சிகரத்துக்கு நேராக ஏறுறோம். அவங்க சுற்றி சுற்றி ஏறாங்க.
இந்த நாட்களிலே நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் தாழ்த்தணும். 4 பேர் முன்னால தாழ்த்துறது, சபையில் வந்தால் தாழ்த்துறது மட்டுமல்ல, தேவ சமூகத்திலே நாம் எப்போதும் என்ன செய்யணும்? தேவன் பார்க்கணும். அந்த தாழ்த்துதலை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா, அங்கீகரிப்பார். அடுத்து நம்ம 3ஆவதாக நம்ம கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்து 3 முறை தன்னை தாழ்த்தினார். 3 முறை கெத்செமனே தோட்டத்தில் 3 முறை தாழ்த்தினதினாலே அவர் உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். மத்தேயு 26:39 நம்ம வாசிக்கிறோம். சற்று அப்புறம் போய் முகமுப்ப விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம் சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 42ஆம் வசனம். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாயில் உம் சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 44ஆம் வசனம். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து 3 முறை கெத்செமனே தோட்டத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணார். முகங்குப்புற விழுந்தா, முகங்குப்புற தரையில விழுந்து அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி நீங்க கொடுமால் நீங்கும்படி செய்யும் சொல்லி ஜெபித்தார். 2ஆம் தரமும் அப்படியே சொல்லி ஜெபித்தார். 3ஆம் தரமும் அப்படியே சொல்லி ஜெபித்தார். இல்லைங்களா? 3 முறை அவர் தன்னை சிலுவையிலே என்ன செய்தாரு? தாழ்த்திட்டார். அல்லேலூயா. அதனால என்ன பலன் அவர் கிடைத்தது? சிலுவையை சுமக்க பலன் கிடைத்தது. அல்லேலூயா. ஆமா, சத்துருக்கள் அவரை பிடித்துக் கொண்டு போய் அடிக்கும் போது, உதைக்கும் போது, அவரை குற்றமாய் பேசும்போது, அவர் கன்னத்தில் அறையும் போது, காரி உமிழும் போது, சிலுவை கிரீடத்தை தலையில அடிக்கும் போது, சாட்டையினாலே அவரை அடித்த போது, ரத்தம் பெருட்டு வந்த நேரங்களெல்லாம் அதை சகிக்க முடிந்தது. அது யாரையாவது ஒரு வார்த்தையா திட்டினாரா? அவரு கூட ஒரு முறை கோவப்பட்டுருவாரு. ஆமா, ராஜாவை பார்த்து இவனை அடிங்கன்னு சொல்லும்போது, தேவன் உண்மை அடிப்பா, அவனை கோவப்பட்டுவாரு. ஆனால் இயேசு கோபப்படல. அல்லேலூயா. நீங்க உங்களை தாழ்த்தினீங்கனாலே கோபம் வராது. அல்லேலூயா. நம்ம பெரிய ஆள் நினைச்சுக்கிறது, வீட்டுக்கு தலைவன் நான் தான் தலைவி, நான் சொல்றதான் கேட்கணும், நான் தான் பெரிய ஆளுங்கிறது இப்போ சொல்றது. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க உங்களை தாழ்த்தி நான் ஒன்றுமில்லைன்னு சொன்னீங்கன்னா, பிள்ளைகளுக்கு முன்பாகவும் குடும்பத்தின் முன்பாகவும் உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள பலன் தரும். அல்லேலூயா. சிலுவையை சுமக்க பலன் தரும். அந்த வெயிட்டான சிலுவையை, கனமான சிலுவையை சுமப்பீர், பாடுகளை சுமக்க பலன் தருவார். பாடு படிக்கிறோம். பாடுகளை சுமந்து பாடுகளை சுமந்து செல்வ பெரும் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்ந்து வாழ உரை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்ந்து வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா
நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன். ஆகவே ஒரு பாட்டு கூட உண்டு, பவனி வந்த கோவேறு கழுதையினும் நான் அவனில் அற்பன் என்று தாழ்த்துகிறேன் என்று சொல்லி, அப்படியாக நம்ம இந்த கழுதையோட நான் மோசமானவன் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, தாழ்த்தணும். தாழ்த்தினாதான் தேவன் நமக்கு நல்ல பலனையும் சத்துவத்தையும் தந்து இந்த 9 கனிகளை கொடுத்து போனாலும் கூட ஐயா பேசுறேன். 9 கனிகள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இதுதான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிற நல்ல கனிகள். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் படைக்கிற கனிகள். ஆண்டவரே இந்த 9 கனிகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். சூலமித்தியால் சொன்னது போல ஆண்டவரே இந்த கனிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடணும்னு சொன்னது போல சூலமித்தியால் ஆகிய சபையின் மக்கள் மனவாட்டி ஆகிய நம்ம அனைவரும் இயேசுவுக்கு என்ன செய்யணும், கனிகளை கொண்டு போய் கொடுக்கணும், பரலோகத்துக்கு கொண்டு போய். அல்லேலூயா. அவர் பாடுபட்டது பலன் கனிகள் தான். அந்த நல்ல கனிகளை நாம் ஆண்டவருக்கு கொடுப்போம். அல்லேலூயா. இயேசு சிலுவை சுமக்க, சிலுவையில் அடிக்கப்பட, தன்னை ஒப்பு கொடுக்க, அவருக்கு அந்த பெல்லனை கொடுத்தது அந்த ஜெபம் தான். அல்லேலூயா. தாழ்த்தின 3 முறை தாழ்த்தி ஜெபம் பத்தியில் அந்த கெத்செமனே ஜெபம் அவரை என்ன செய்தது, தாங்கினது. அல்லேலூயா. அவரை பலப்படுத்தினது, அவருக்கு நல்ல தைரியத்தை கொடுத்தது. அவருக்கு எதையும் என்னை பலப்படுத்தது கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அவர் சொன்னது போல எல்லாவற்றையும் செய்ய பலன் கொடுத்தது. அல்லேலூயா. சிலுவையை திருப்பும் போது சிலுவை என்ன பண்ணுது, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால அவரால் தூக்க முடியல, 2 நாள் சாப்பிடலை, அதனால அவர் தள்ளாடி கீழே விழுந்துறார். சிலுவையோட இருக்கிறாரு, பொத்துன்னு விழுந்துருவார். அங்கே போகிறவன் ஒருத்தனை கூப்பிட்டு அவரால் முடியலப்பா நீயே கொஞ்ச நேரம் தூக்குன்னு சொல்லி, அவன் பேர் சீமோனா, அவன் மேலே தூக்கி தூப்பாங்க. ஏசு பாப்பாரு, போடா நானே தூக்குறேன்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த பெலன் எங்கே கிடைச்சது, என்னமா கீழே விழுந்தா 4 பேர் தூக்கணும்ல, அவரே எந்திரிச்சு சிலுவை தூக்குனாரா?